ஆளுநர் பேசியிருக்காரு 7வது முறை இல்லை, இதுக்கப்புறம் எப்பயுமே திமுக தான் ஆட்சி அமைக்கும். இல்லை, திமுக இந்த 5 வருஷம் என்ன செஞ்சிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். 5 வருஷமா ஏதாவது ஒரு தரப்பு மக்கள் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லுங்க. நேற்று நடந்த மாநாடு அவங்களுடைய மாநாடு இல்லை, அது அவங்களுடைய பண திமிரை காட்டின ஒரு இடம். ஏதாவது ஒரு இடம், அதாவது நேற்று நடந்த மாநாடுக்கு குறைந்தபட்சம் 250 கோடிக்கு மேலே செலவு செய்திருப்பார்கள் திமுக அமைச்சர்கள், அங்கிருந்த அமைச்சர்கள். இதெல்லாம் எங்கேருந்து வந்து ஏற்கனவே அங்கே இருக்கிற அமைச்சரை பாராட்டினார். நேற்று சொன்னார், அதாவது மாநாடுனா நேருனா மாநாடு. இதே நேரு அவர்கள் மீது 3000 கோடிக்கு மேலே ஊழல் செய்ததாக இடியில் வழக்கு இருக்குது. இடியில் அவங்க கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்காங்க. இது வரைக்கும் டிவிஎஸ்சிக்கு அவங்க அமிச்சு இதுவரை வழக்கு தொடுக்கப்படவில்லை. ஸோ அப்படி ஒரு நபர் நடத்தும் ஒரு மாநாடு, அது எத்தனை 100 கோடி செலவு செய்யப்பட்டிருக்கும். நேற்று நடந்தது அவங்களுடைய பண பலத்தை, அவங்களுடைய பண திமிரை காட்டும் ஒரு மாநாடு. எதுவுமே கிடையாது. எல்லா இடத்துலையும் மொபிலைஸ்டு க்ரௌடு, எல்லா இடத்துலையும் அவங்க பஸ்ஸால் அரசு பஸ் வாகனங்களையும் அரசு பஸ்களையும் வச்சு ஒவ்வொரு கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இருக்கிற அனைவரையும் கொண்டு மொபிலைஸ் பண்ண ஒரு மாநாடு. இது ஒன்றும் பெரிய வெற்றியில் இல்லை. அவர்கள் இதே மாதிரி தான் திருச்சியில் கலைஞர் இருக்கிறப்ப ஒரு மாநாடு போட்டார். அதான் அவங்களுடைய தோல்விக்கு காரணமாக இருந்தது. அந்த மாநாடு 100 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் போட்டார். அதுதான் தோல்விக்கு காரணமாக இருந்தது. இதுவும் இந்த நேற்று நடந்த மாநாடு இவ்வளோ ஒரு பணபலத்தோடு 200 கோடிக்கு மேலே செலவு செய்வதற்கு போட்டப்பட்ட ஒரு மாநாடு. இதுவும் இந்த மாநாடே அவர்களுக்கு தோல்விக்கான காரணமாக இருக்கும். மக்கள் படும் கஷ்டத்தில் நேற்று இப்போ சமையல் எரிவாயு கிடைக்காம ஒவ்வொருத்தலையும் கஷ்டப்பட்டுருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் 200 கோடிக்கு மேலே செலவு பண்ணி ஒரு மாநாடு போகிறாங்கன்னா இந்த மாநாடு தான் திமுகவுக்கு தோல்விக்கே காரணமாக இருக்கும். ஆளுங்கட்சி திமுக 28 கட்சிகளோட கூட்டணி அமைச்சு போட்டி போடுறாங்க. கேட்டா எங்களுக்கு யாருக்கும் பயம் கிடையாது, அவங்க ஆட்சி பயம் இல்லாதவங்க சொன்னாங்க, அவங்க மேல நம்பிக்கை இல்லாம யாரும் எந்த கட்சி போகல அப்படின்றத சொல்றாங்க. பயம் இல்லாதவங்க எதுக்கு 28 கட்சியோட கூட்டணி சேரணும்? நாளைக்கு ஒன்றும் இல்லை சகோதரர், நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட்டு உறுதியாக இருக்கும் திமுக கூட்டணியில். யாருக்கும் இவ்வளோ பயம் இல்லைன்னா எதுக்கு அவங்க 28 கட்சிகளை கூட்டணி வைக்கணும்? யாரையாவது ஒருத்தர் வெளியேற விடுறாங்களா? யாராவது ஒருத்தர் ரோட்டில் போடுறாங்களா? எல்லாரையும் கூட்டு வச்சு கூட்டணி போட்டிருக்காங்க. 28 கட்சியோட கூட்டணி வச்ச ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் 28 கட்சிக்கு பிரித்து கொடுத்தா 28 சின்னமா? 28 சின்னத்தை கொண்டு போய் என்னைக்கு அவங்க போய் வேலை பார்க்க முடியும்? இது எல்லாம் அவங்களுக்கான தோல்வி பயத்தை காட்டுது. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு தான் இந்த பயமே தவிர அதுக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு இந்த மாதிரியான கூட்டணியெல்லாம் வைத்திருக்க மாட்டார்கள். இப்போ தான் அவங்களுக்கு இன்னமும் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அவங்களுக்கு தெரியும் அவங்க தோக்க போகிறாங்கன்னு. 30 தொகுதிக்கு மேலே 25-30 தொகுதிக்கு மேலே திமுக ஜெயிக்க போவதில்லைன்னு அவங்க நல்லாவே தெரியும். அவங்க அமைச்சர்களுக்கும் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக திமுக 25லேருந்து 30 தொகுதி தாண்டாது. இது மக்களுக்கும் நல்லா தெரியும். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் யார் வச்சாலும் நாளைக்கு நீங்களே சகோதரர் போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் நின்னீங்கன்னா உங்களுக்கும் கூட்டணியில் சேர்த்து 29வது கட்சியாக உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது அப்படி தான் இருக்கும். கடைசி வரைக்கும் அவங்க யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்வார்கள். நாளைக்கு இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி வந்தாலும் அவங்க சேர்த்துக்கிடுவாங்க. அப்படிதான் இருக்கும். ஆமாம், தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் எங்கள்